எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா அவங்களுக்கு தேங்காய் தண்ணின்னா அவ்வளோ பிரியம், அவ்வளோ ஆசை. கேட்டுகிட்டே இருந்தாங்க, தேங்காய் தண்ணி வேணும் தேங்காய் தண்ணி வேணும்னு. டைமே கிடைக்கல. பட் இன்றைக்கி எப்படியோ சாட்டர்டே, அதுவுமா என் ஹஸ்பண்டும் வேலையிலேருந்து சீக்கிரம் வந்துட்டார். ஸோ எல்லாம் கிளம்பி பழைய வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு தேங்காய் தண்ணியெல்லாம் எடுத்து நிறைய தேங்காய் தண்ணி குடித்து, அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆச்சு. தேங்காய் தண்ணி அவ்வளோ நல்லது. நம்ம கண்டிப்பாக தேங்காய் தண்ணி நம்ம குடிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சூட்டு தணிக்கிறதுக்கு. அண்ட் எங்கள் அம்மா அவ்வளோ ஹாப்பி, தேங்காய் தண்ணி குடித்தோடனே கணக்கே இல்லாமல் குடித்தாங்க. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைம் கிடச்சிது. எல்லாம் ஜாலியாக ஒரு ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக எனக்கு இருந்தது. அண்ட் தேங்காய் தண்ணி சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் நானும் ஒரு தேங்காய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு பயமாக இருந்துச்சு. எனக்கு வேறு சைனஸ் இஷ்யூ இருக்கா, குடித்தா தலைவலி வந்துடுமான்னு பயமாக இருந்துச்சு. ஸோ தேங்காய் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் சொன்னார், பரவாயில்ல குடி, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னார். சரி, அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தேங்காய் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் நான் குடித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ரியலி நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்டு ஸ்ட்ராலாம் இல்லையா, அப்படியே குடிக்கணும். எங்கள் அப்பா வேறு சொல்கிற, ஸ்ட்ரா வேணுமா உனக்கு, ஏதோ பழுப்பு இருக்குல்ல, அது வேணால் உடச்சி தரவா அப்படிலாம் கலாச்சாரம் எங்கள் அப்பா என்ன. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தேங்காய் தண்ணி மட்டும் நான் குடித்தேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்டு சீத்தாப்பழம் கூட காய்ச்சி இருந்தது, ஒரு 2-3 காயெல்லாம் இருந்தது. ஸோ அதையும் பறிச்சுக்கிட்டோம். இது ராம் சீத்தாப்பழம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்துச்சுன்னா. அம்மா சொன்னாங்க, எனக்கு எடுத்து கொடு அப்படின்னாங்க. நான் சண்டை போட்டேன், இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்னு. பட் எங்கள் அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. சரி, அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடவே எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்தேன். எங்கள் அப்பா வேற நான் பறிக்கிறேன்னு மரத்து மேலே ஏறி விழ பார்த்தாரு. அப்புறம் அவர் இறங்கிட்டார். அப்புறம் என் ஹஸ்பண்டே பறித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய தேங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ அவங்களுக்கு சேலஞ்சிங் ஆகிடுச்சு. எப்படி தூக்கிட்டு போகிறது, 2 பேரும் மாறி மாறி தூக்கி ட்ரை பண்ணாங்க. தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் சரி இருங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வண்டியிலே விட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரும் மூச்சு விட்டார். எப்பா எப்படியோ கொண்டு போய் சேர்த்துருவாங்கடா அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் வண்டியில் ஏறி கிளம்பிட்டாங்க. நாங்களும்